Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, இந்தியாவில் நோக்கியா மொபைல் லான்ச் பண்ணி ரொம்ப நாளே ஆச்சு. ஸோ ஃபைனலாக இப்போ நோக்கியா 5.3 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் 25 ஸோ இந்த மொபைல் ஒரு 3 months முன்னாடியே குளோபலில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் மிட் ரேஞ்ச் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த நோக்கியா 5.3 மொபைலோட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லைன்னா இந்த மொபைல் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா டீட்டெயில்ஸும் கவர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பாக்ஸ் மேல ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா நமக்கு 2 years ஆண்ட்ராய்டு அப்கிரேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 generation ஆண்ட்ராய்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மொபைல் ஆண்ட்ராய்டு 10 சப்போர்ட்டோட தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்க்க முடியும். ஆண்ட்ராய்டு 11 ஆண்ட்ராய்டு 12 அப்டேட் வந்து கண்டிப்பாக அவங்க தருவாங்க. ஸோ 3 years வரைக்கும் செக்யூரிட்டி பேச்சஸ் வந்து தரான்ட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க நோக்கியா தரப்புல. ஸோ பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தோம்னா சில ஸ்பெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 6.55 inch HD+ டிஸ்பிளே வந்து இருக்கு. ஸ்னாப்டிராகன் 665 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராவில் வந்து 4 கேமரா வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணது நமக்கு கூகுள் அசிஸ்டன்ட் லோகோவோட மொபைல் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் வந்து பக்கத்தில் எடுத்துடலாம். ஸோ வேறு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு சிம் எஜெக்டர் டூல் கூடவே பேக் கேஸ் வந்து இருக்குது. ஸோ அது கூடவே நமக்கு சர்ப்ரைசிங்காக நோக்கியாவுடைய ஹெட்செட் வந்து தராங்க. ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க தெரியாது, ஆனால் அவங்க பாக்ஸில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது கூடவே பாக்ஸில் பார்த்தோம்னா 10 watt சார்ஜர் வந்து இருக்குது. ஸோ கூடவே USB Type-C கேபிளும் நம்ம பாக்ஸில் பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸோ எல்லாமே பக்கத்தில் வச்சிடலாம். ஸோ இப்போ மொபைல் வந்து நம்ம கையில் எடுக்கலாம். ஸோ மொபைல் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது ப்ளீஸ் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு பேக் சைடில் இருக்கிற டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்குற மொபைல்ஸ் வந்து இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. ஆனால் பேக் சைடில் நமக்கு பிளாஸ்டிக் பாடி தான் இதுலேயே ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் எந்த வித கிளாஸ் ஃபினிஷிங் கிடையாது, ஒரு மாதிரி மேட் சர்ஃபேஸ் கிடையாது. ஆனால் பார்க்குறது வந்து நல்லா இருக்குது. ஸோ ஒரு மாதிரி கிரிப்பிங்காக இருக்குது. ஸோ நமக்கு சைடில் வந்து கர்வ் டிசைனில் வந்து பேக் சைடில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம மொபைல் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. எந்த வித ஸ்க்ராச்சஸ் உங்களுக்கு வந்து வராதுன்னு நோக்கி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணோன்னு. இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேக் சைடில் வந்து நமக்கு பிளாஸ்டிக் பாடி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃப்ரேம் பார்த்தோம் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா Gorilla Glass 3ல வந்து நமக்கு டிஸ்பிளே வந்து தராங்க. ஸோ இந்த டிஸ்பிளே ஒரு 6.55 inch ஸ்க்ரீன் சைஸோட HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ ஃபுல் HD+ வந்து இங்கே கிடையாது. மொபைல் ஆன் ஆகிறதுக்குள்ள ஃபிசிக்கல் என்னென்ன தெரியுது பார்த்துடலாம். ஸோ பாட்டமில் பார்க்கும்போது பிரைமரி மைக்ரோஃபோன் USB Type-C போர்ட் வந்து தராங்க. கூடவே ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம பாட்டமில் பார்க்க முடியுது. ஸோ ரைட் சைடில் பவர் பட்டன்ஸோட சேர்த்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து பார்க்க முடியுது. இது லெஃப்ட்டில் பார்க்கும்போது சிம் கார்ட் ட்ரே வந்து தராங்க. கூடவே கூகுள் அசிஸ்டன்ட் கீ வந்து தராங்க. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட்காக நீங்கள் ஓகே கூகுள் ஹே கூகுள் வந்து சொல்ல தேவையில்லை. ஜஸ்ட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஆன் ஆகிடும். ஸோ அடுத்து டாப்பில் பார்க்கும்போது 3.5mm ஜாக் வந்து நம்ம டாப்பில் இருக்குது. கூடவே செகண்டரி மைக்ரோஃபோன் டாப்பில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏர் பிளஸ்டர் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த மொபைல் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ பேக் சைடில் பார்த்தோம்னா ரவுண்ட் ஷேப்பில் கேமரா வந்து தந்திருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. மற்ற மொபைல் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஸ்கொயராக வெர்டிக்கலாக சைடில் அந்த மாதிரி இல்லாமல் ஸோ சென்டரில் ரவுண்ட் ஷேப்லாம் தராங்க. ஸோ அதில் வந்து 4 கேமரா வந்து பேக் சைடில் பார்க்க முடியுது. கூடவே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் பேக் சைடில் வந்து இருக்குது. ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் சென்டரில் LED ஃப்ளாஷ் லைட்டும் பார்க்க முடியுது. ஸோ பேக்கில் பார்த்தோம்னா அவ்வளோதான். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா வாட்டர் ட்ராப் நாச் டிசைனில் செல்ஃபி கேமரா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து சிம் கார்ட் ட்ரே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எந்த மாதிரி நமக்கு தந்திருக்காங்க. ஸோ 2 சிம் யூஸ் பண்ணி கூடவே எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக SD கார்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேக் கேஸ் வந்து போட்டு பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து லுக் வந்து நல்லா தான் இருக்குது பேக் கேஸ் போட்டாலும். ஸோ அந்த கேமரா செட்டப் அப்படி இருக்கிறதுனால நமக்கு பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பேக் கேஸ் போட்டாலும் அந்த கலர் வந்து நமக்கு எந்த வித சேஞ்சஸ் கிடையாது. சேம் அதே கலரில் தான் இருக்குது. ஸோ இந்த பேக் கேஸ் வந்து ஒரு 2-3 months தான். அதுக்கப்புறம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல பேக் கேஸ் வந்து பார்த்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வாங்கலைனாலும் எது ஸ்க்ராச்சஸ் வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் மார்க்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. ஸோ பேக் கேஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் இந்த மொபைலுக்கு. ஏன்னா பிளாஸ்டிக் பாடி இருக்கிறதுனால கீழே வந்தாலும் மேபி பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மொபைல்லேருந்து எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபேஸ் அண்ட் லாக் வந்து செட்டப் பண்ணிடலாம். ஸோ எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து சவுண்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எதுவும் இல்லை கண்டிப்பாக. ஸோ அடுத்து ஃபேஸ் அண்ட் லாக் பார்த்தோம்னாலும் ஓ மை காட்
கொஞ்சம் டைம் அதிகம் தான் எடுக்குது. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பயோமெட்ரிக் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ மேபி நோக்கியா மொபைல் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது போல். நோக்கியா மொபைலில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். ஸோ சைனா மொபைல்ஸ் ரெட்மி ரியல்மி கம்பேர் பண்ணும்போது பயோமெட்ரிக் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த மொபைல் வந்து இருக்குது. ஸோ அடுத்து லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் கீ வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம், ஆன் பண்ணி பார்க்குறேன். அதான் வந்திருக்கேன். பாருங்கள், நீங்கள் எந்த மாதிரி ஓகே கூகுள் அந்த மாதிரி சொல்ல தேவையில்லை. டேரெக்டாக எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஆன் ஆகிடும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ செப்பரேட்டாக கூகுள் அசிஸ்டன்ட் கீ தந்திருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. டிஸ்பிளே பார்த்தோம்னா நமக்கு HD+ மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 4GB 64GB 14,000 ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் HD+ டிஸ்பிளே இருக்குது. ஸோ அது நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து சைனா மொபைல் கிடையாது. ஸோ அது ஒரு ரிலீஃபாக நம்ம பேசிக்கலாம். ஸோ அதுவும் 2020 ஒரு 14,000 கொடுத்து மொபைல் வாங்கும்போது கண்டிப்பாக ஃபுல் HD+ இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ மொபைல் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் மொபைலில். ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து இதில் இருக்குது. ஸோ எந்த வித தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் பார்க்க முடியுது. எல்லாமே கூகுள் சைடு ஆப்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே கூகுள் சம்மந்தமான ஆப்ஸ் இருக்குது. ஸோ நோக்கியா சம்மந்தமானது கூட கம்மியாக தான் இருக்குது. தனியாக பார்க்கும்போது மைஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுவும் கூகுள் சம்மந்தமான கஸ்டமர் சப்போர்ட் ஆப் தான் சொல்லிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எந்த வித தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இல்லாமல் நமக்கு எந்த வித ஆட்ஸ் ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே கிடையாது. பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மொபைலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணால் நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷனே இதில் வந்து இல்லை. ஸோ அது ஒரு மைனஸாக எனக்கு கண்டிப்பாக தோணுது. ஏன்னா ஏதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் எல்லாம் காட்டலான்ட்டு இருந்தேன். ஆனால் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ பியூர் ஆண்ட்ராய்டுன்றதுனால இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ அது ஒரு மைனஸாக பார்த்தாலும் நம்ம அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எஃபெக்ட் வேணும்னா இந்த மாதிரி சில மைனஸ் வந்து இருக்கத்தான் செய்யும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வேணும்னா இதில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா இது வந்து 4GB 64GB வேரியன்ட் இந்த மொபைல். ஸோ 64GBயில் நமக்கு 48GB தான் தராங்க. மீதி ஜிபி அவங்க சிஸ்டம் ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நமக்கு அவைலபிள் இருக்கிறது 48GB மட்டும்தான். அடுத்த அபவுட் செக்ஷனில் போய் பார்த்தோம்னா அங்கேயும் அதிக டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடையாது. ஸோ ஆண்ட்ராய்ட் 10 வந்து இந்த மொபைல் வந்து ரன் ஆகுது. ஆண்ட்ராய்ட் 11, 12 வந்து அப்டேட் வந்து கண்டிப்பாக இந்த மொபைலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்டேட் வைஸ் பார்த்தோம்னா நோக்கியாவில் எப்பயுமே டிசப்பாயிண்ட் பண்ணதில்லை. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கிற மோட்டோரில் பார்த்தோம்னா நமக்கு அப்டேட்ஸ் வந்து அடிக்கடி லேட் பண்ணுவாங்க. ஆனால் நோக்கியாவில் வந்து மோட்டோரில் கம்பேர் பண்ணும்போது அப்டேட்ஸ் வந்து சீக்கிரமாகவே நமக்கு தராங்க. ஸோ பேட்டரி வைஸ் பார்த்தோம்னாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற அண்டர் 15,000 மொபைல் பார்க்கும்போது நமக்கு 10,000 ரூபாய்க்குள்ளேயே 5000 mAh வந்து தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மொபைலில் இப்போதைக்கு 4000 mAh தான் இருக்குது. ஸோ கூடவே 10W சார்ஜர் வந்து இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து சொல்ல முடியாது. ஸோ 10W சார்ஜர் இருக்குது. ஸோ 4000 mAhக்கான உங்களுக்கு கண்டிப்பாக 2 மணி நேரம் எடுக்கும். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா டிஜிட்டல் வெல்பீயிங் வந்துருக்கு. அது கூடவே பேரண்டல் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன பசங்களுக்கு யாருக்காவது மொபைல் தரும்போது அதை யூஸ் பண்ணி நிறைய ஆப்ஸ் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. கூடவே நீங்கள் எந்த அளவுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ எந்த ஆப்பில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் மோட் ஆப்ஷன் வந்து இந்த மொபைல் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா டார்க் தீம் யூஸ் பண்ணி இது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ நைட் டைம் யூஸ் பண்ணும்போது நமக்கு டார்க் தீம் வந்து ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே சேஃப்டியாகவும் இருக்கும். இந்த மொபைலில் வைட்1 L1 சப்போர்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். கூடவே Gcam சப்போர்ட்டும் இந்த மொபைல் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ குவாலிட்டி இந்த மொபைலில் பார்த்து ஸோ HD+ இருக்கிறதுனால வீடியோ குவாலிட்டி வந்து நான் ரொம்ப மோசமாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த அளவுக்கு எதுவும் மோசமாக இல்லை. ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் 720p அந்த ரெசல்யூஷனில் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே பார்க்கலாம். HD+ இருந்தாலும் வீடியோ பார்க்குறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வீடியோ பார்க்குறது மட்டும் இந்த மொபைல் வேணுன்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து இந்த மொபைலோட ப்ராசர் பார்த்தோம்னா Snapdragon 665 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Redmi Note 8, Vivo U10 ஸோ இந்த மாதிரி மொபைல் எல்லாமே இந்த ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் செக்மெண்ட்டில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி 720G எல்லாமே நமக்கு 14,000 வந்து ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மொபைல் சைனா மொபைல் கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பார்க்க முடியுது. அண்டர் 15,000 சாம்சங்கில் M21 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு நான் சைனீஸ் மொபைல் பார்த்தோம்னா நமக்கு இப்போதைக்கு Nokia 5.3 வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ M30s இருக்குது. ஸோ அது மறந்துட்டேன். ஆனால் சாம்சங் M21 இந்த மொபைல் கம்பேர் பண்ணும்போது எனக்கு M21 தான் அதிக ஃபீச்சர்ஸ் வந்து தெரியுது. ஸோ 48 மெகா பிக்சல் கேமரா வந்து அதில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஜஸ்ட் 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா தான் பேக்கில் பார்க்க முடியுது. ஓவரால் ப்ராசர் பார்த்தோம்னா உங்களுக்கு டீசென்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நார்மல் யூசேஜ்க்கு வந்து உங்களுக்கு டே பை டே யூசேஜ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த மொபைல் வந்து உங்களுக்கு டிசப்பாயிண்ட் கண்டிப்பாக பண்ணாது. நீங்கள் பப்ஜியும் நார்மல் செட்டிங்கில் வந்து சூப்பராக ஸ்மூத்தாக அடிக்கலாம். ஆனால் HD+ இருக்கிறதுனால உங்களுக்கு கிராஃபிக்ஸில் வந்து அந்த அளவுக்கு இந்த மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஃபைனலாக கேமரா செட் பார்த்தோம்னா இதில் வந்து 4 கேமரா பேக் சைடில் தந்திருக்காங்க. 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள்ஸ், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் வந்து பேக் சைடில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் நமக்கு வாட்டர் ட்ராப் நாச் டிசைனில் 8 மெகா பிக்சல் வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த மேக்ரோ சென்சர் வந்து எதுக்கு தந்திருக்காங்க உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் மேக்ரோ ஷாட்ஸில்
வந்து நான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக மேக்ரோ ஃபோட்டோஸ்க்காக இந்த மொபைல் வந்து சுத்தமாக யூஸ் ஆகாது. ரொம்ப மோசமான ஃபோட்டோஸ் தான் நான் வந்து இந்த மொபைல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பிரைமரி கேமரா பார்த்தா டே டைம்ஸில் வந்து எந்த வித கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. ஆனால் 14,000க்கு வந்து இந்த மொபைல் வந்து கேமராஸில் வந்து கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. ஸோ கேமராவில் வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இந்த மொபைல் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ உங்களுக்கு கேமராவில் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. டே டைம் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த காசுக்கு ஓரளவுக்கு நல்ல ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் லோ லைட்டில் ஆகட்டும் நைட்டில் ஆகட்டும் மொபைலில் கேமரா மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தூக்கி போட்டுடுவீங்க. அந்த அளவுக்கு மோசமான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. ஆனால் டே டைமில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. சில ஃபோட்டோஸ் வந்து பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து நார்மலாக எடுத்தது. இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நான் மேக்ரோ ஷாட்ஸ் வந்து எடுத்தேன். ஸோ பாருங்கள் எந்த வித குவாலிட்டி இருக்குன்னு. ஸோ மேக்ரோ சென்சர் வந்து நல்ல குவாலிட்டி இருக்காதுன்னு தெரிஞ்சு எதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, அதுக்கு பதிலாக டியூயல் கேமரா வந்து தரலாமே, நல்ல கேமராவா. ஸோ அந்த மாதிரி ஏன் பண்ண மாட்டேன்றாங்க தெரியல. ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நைட் மோட் ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ்க்காக நம்ம நைட் மோட் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஆனால் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நைட் மோடு ஃபோட்டோஸா அப்படின்னு யோசிக்க தோணுது. எதுக்கு தான் அந்த மாதிரி ஆப்ஷன் தராங்க? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குன்னு ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கட்டும் நார்மலாக எடுத்தது. ஸோ லாஸ்ட்டில் இருக்கிற ஃபோட்டோ வந்து நைட் மோட்டில் எடுத்தது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். ஸோ நைட் மோட் ஆப்ஷன் வந்து எதுக்கு தந்தாங்க தெரியல. உங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. ஸோ வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது. ஸோ அது ஓரளவுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் வைடாக வேணுமானா நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுலேயும் கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் டீடைல்ஸ் அதிகமாக வேணுமா அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்கள் வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் சர்ப்ரைசிங்காக ப்ரோட்ரேட்டில் வந்து இந்த கேமரா வந்து ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணுது. இந்த மொபைல் வந்து பேக் சைடில் வந்து நல்லாவே பிளர் பண்ணுது. ஸோ அது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இந்த மொபைல் இருக்குது பார்க்கும்போது. ஓவராலாக கேமரா வைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமரா வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதில் வந்து அதிக கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கிடையாது. ஆனால் 14,000 ரூபாய்க்கு வந்து இந்த மொபைல் இருக்கிற கேமரா வந்து கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. ஒரு 10,000 ரூபாயில் வர வேண்டிய மொபைல் தான் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நான் சைனீஸ் மொபைல். ஸோ இப்போ இந்தியாவில் சைனா மொபைல் விட்டு நமக்கு நான் சைனீஸ் மொபைல் யாராவது வாங்குறவங்களுக்கு வந்து இப்போ ஆப்ஷனில் இருக்கிறது பார்த்தோம்னா நோக்கியா சாம்சங் மட்டும்தான். ஸோ மேபி அதை அட்வான்டேஜ் எடுத்து ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 14,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் நான் சைனீஸ் மொபைலாக இருந்தாலும் ஸோ எனக்கு கேமராக்காக மட்டும் இந்த மொபைல் வேணுன்றவங்க மட்டும் கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. சைனா மொபைல் பார்த்தோம்னா நமக்கு 13,000 ரூபாய்க்கே 48 மெகா பிக்சல் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது சைனா மொபைல். ஸோ சைனா தான். நமக்கு இது ஃபின்லாண்டோடையது. ஸோ ஒரு நான் சைனீஸ் மொபைல் லைக் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விதமாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேணும், ஒரு நல்ல டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் டே பை டே யூசேஜ்க்கு வேணுன்றவங்களுக்கு வந்து இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆன்லைன் கிளாஸ்க்காக யாராவது மொபைல் வேணும், எனக்கு கொஞ்சம் வீடியோ வந்து நல்லா கிளாரிட்டியாக தெரியணும், ஸோ அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் 2 வேரியண்ட்டில் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 4GB RAM 64GB ஸ்டோரேஜ், 6GB RAM 64GB ஸ்டோரேஜ். ஸோ 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் மட்டும் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண போகாதீங்க. யாராவது நோக்கியா மொபைல் நான் யூஸ் பண்ணி ஆகணும், எனக்கு சைனீஸ் மொபைல் தேவையில்லைன்றவங்களுக்கு வந்து இந்த மொபைல் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எப்படி சொல்கிறது, இந்த மொபைல் வந்து ஸோ ஃபைனலாக கேமராக்காக வேணுமானா இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக வாங்காதீங்க. ஸோ மற்றபடி வாட்ஸ்அப் மெசேஜ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு வேணுமானா இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோக்கியா 5.3 மொபைலோட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ எப்படி இருந்தது? ஸோ இந்த நோக்கியா 5.3 ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ பிடிச்ச மறக்க லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமே விடைபெறுது பிரகாஷ்.